கௌஸ் நாயகத்தை முன்வைத்து வழிமாறுகள் இறைநேசர்கள் நினைவு கூறப்படுகிற மாதமாக உலகெங்கிலும் ரபியுல் ஆஹிர் மாதத்தை இந்த இஸ்லாமிய உம்மத்து இதை முன்னெடுத்து இதன் வழியாக வழிமார்களினுடைய வாழ்வை, வழிமார்களினுடைய நேசத்தை, அல்லாஹுவின் தொடர்பை, அவர்கள் இந்த உலகத்திற்கு செய்த சேவைகளை, இஸ்லாத்திற்கு செய்த சேவைகளை, மிகப்பெரிய தாவா களத்தை, முஸ்லிம் உம்மத்திற்கு செய்த சேவைகளை, அவர்கள் இந்த உலகத்தில் தேவைப்படுகிற பொழுது வெளிப்படுத்திய கஷ்ஃபு கராமத்துகளை, இதையெல்லாம் நினைவு கூறுகிற ஒரு தினமாக, நினைவு கூறுகிற மாதமாக வழிகள் கோமான், வழிமார்களுக்கெல்லாம் நாதா, வழிமார்களுக்கெல்லாம் தலையான தலைமை, மிகச்சிறந்த வலியுல்லாவான கௌஸ் நாயகத்தினுடைய அந்த மாதத்தை முன்வைத்து உலகெங்கிலும் வழிமார்கள் நினைவு கூறப்படுகிற மாதமாக இந்த மாதம் முன்னெடுக்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே தான், அந்த வரிசையிலே தான் ஒவ்வொரு ஆண்டும் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நமது மஸ்ஜிதிலேயும் இந்த ரபியுல் ஆஹிர் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு ஆலிம்களை கொண்டு மிகச் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் வழிமார்கள் சார்ந்த செய்திகளை, வழிமார்கள் இந்த உலகத்திற்கு செய்த சேவைகளை, அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்குமான அந்த நெருக்கத்தை இந்த உம்மத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்படியான இந்த நிகழ்ச்சிகள் மாபெரும் கிருபையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எனவே இது வழிமார்கள் மீதான மஹப்பத் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமானது. இறைநேசர்கள் மீதான அன்பும் மஹப்பத்தும் நிரூபிக்கிற ஒரு மஜ்லிஸாகத்தான் இந்த மஜ்லிஸ் அமைந்திருக்கிறது. எத்தனையோ பேர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த நசீபு கொடுப்பதில்லை. அல்லாஹு தாலா நமக்கு ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹ் அந்த நசீபை தந்திருக்கிறான். நாதாக்களையும், நல்லோர்களையும், சாலிஹீன்களையும், அவுலியாக்களையும் பேசுகிற, அந்த பேச்சுக்களை கேட்கிற, அவர்களுடைய வாழ்க்கை என்பதே ஃபியூலாத்துகள் தான், பரக்கத்துகள் நிறைந்தது தான். அவர்களுடைய வாழ்க்கை முழுவதிலேயுமே பூராவும் பரக்காத்துகள் தான். எனவே எந்த செய்திகள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும், எந்த செய்தியினால நம்முடைய வாழ்க்கைக்கு நீண்ட காலங்களாக நாம் விடை தேடிக்கொண்டே இருப்போம், நாம் நீண்ட காலங்களாக சில விஷயங்களுக்கு விளக்கம் தேடிக்கொண்டே இருப்போம். அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான ஒரு சபையில அதனுடைய பரக்கத்தால, அதனுடைய வசீலாவால, அதனுடைய பொருட்டால அல்லாஹ் தஆலா நம்முடைய கேள்விகளுக்கான, நம்முடைய தேடல்களுக்கான விடை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிடலாம், இந்த மாதிரி சபைகள்ல அல்லாஹ் தஆலா தந்துடலாம். இந்த சபையினுடைய பரக்கத்தையும் பொருட்டையும் முதல்ல நாம விளங்கணும். எந்த ஒன்றாக இருந்தாலும் முதல்ல நாம இஅ்திகாது சரியாக இருக்கணும், அது அகீதத்து சரியாக இருக்கணும். அகீதத்து சரியாக இருக்கணும் சொன்னா முதல்ல நம்பணும். முதல்ல எதையுமே நம்பி செய்தால்தான் அதற்கு அல்லாஹ்ட்ட பெரிய மதிப்பு இருக்கிறது. ரமதானுடைய காலங்கள்ல கூட லைலத்துல் கத்ர்ல நின்று தொழுகிறதோ, ரமதானுடைய இரவுகளை தொழுகிறதோ ஈமானன் வஹ்திசாபன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமானோடும் இஹ்திசாபோடும், நன்மையை நம்பி நாடி கிடைக்கும்ங்கிற உறுதியோடு நின்று செய்யணும். அப்ப அந்த அமல்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்படித்தான் வழிமார்களுடைய இந்த சபையில, இந்த மஜ்லிஸ்ல நமக்கு எந்த விஷயங்களுக்கு வேண்டுமானாலும் தீர்வு கிடைக்கலாம், எந்த விஷயங்களுக்கு வேண்டுமானாலும் நமக்கு தெளிவு கிடைக்கலாம், நோய்களுக்கு ஷிஃபா கிடைக்கலாம். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அவர்களை தொட்டவர்கள் எல்லாம் உலகத்தில் துவங்கினார்கள். வழிமார்களை பற்றி பேசியவர்கள் எல்லாம் பரக்கத்தானார்கள். வழிமார்களின் செய்திகளை காதுகள்ல, கல்புகள்ல ஏந்தியவர்கள் எல்லாம் வாழ்க்கையினுடைய பெரும் நசீபை, பெரும் பாக்கியத்தை அவர்கள் பெற்றார்கள். அதனால வழிமார்கள், நாதாக்கள் அவர்களை பத்தி பேசுறதே பாக்கியம்தான். அவர்களை பற்றி பேசப்படுகிற சபைகள்ல இருக்கிறது பாக்கியம்தான். அவர்களை பற்றி பேசப்படுகிற செய்திகளை காதுல வாங்குறது பாக்கியம்தான். அது கல்புல போய் அது என்ன வேலைகளை செய்யும். என இந்த உலகத்துல வழிமார்கள் அவர்கள் எங்கோ இருந்து கொண்டு, எப்படியோ இருந்து கொண்டு உலகத்தில் எங்க இருக்கிற ஒரு சூழ்நிலைகளை எல்லாம், கல்வை எல்லாம் புரட்டி போட்டவர்கள், மாற்றி போட்டவர்கள். இதயங்கள் அவர்களுக்கு வசமாகும். அவர்கள் அப்போ உலகத்தில் அவ்வளவு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினவங்க. அவங்களுடைய ஒரு கண் அசைவுல இந்த உலகத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவங்க. அவங்களுடைய விரல் அசைவுல பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவங்க. அவர்களுடைய பேச்சில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவங்க. அவர்களுடைய மௌனத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவங்க. அவங்களுடைய தொடர்புல, சொஹபத்துல பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அவங்க குர்பத்துல பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அவர்களுடைய ஹித்மத்துல பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். வழிமார்கள் சொன்னா
அவங்க முழுக்க முழுக்க பாக்கியங்கள் நிறைந்தவர்கள் தான், கராமத்துகள் நிறைந்தவர்கள் தான். எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, அப்ப நான் இது எதற்காக சொல்கிறேன்? அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபை தந்திருக்கிறான். வலிமார்களை பத்தி பேசுறதுக்கு. யார் அவர்கள்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால புனிதமிக்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த புண்ணியமான அந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை நம்ம சிறப்பாக ரசூலுடைய மஹப்பத்தோடு நேசத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி நிறைவாக நம்ம நிறைய பேசணும், காலமெல்லாம் பேசுவோம். இருந்தாலும் ரபியுல் அவ்வல் மாசத்துல நம்ம அதை பத்தி பேசி இப்ப ரபியுல் ஆஹிர் மாதம் அல்ஹம்துலில்லாஹ் பிறை அறிவிக்கப்பட்டு சீஃப் காசியால பிறை அறிவிக்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் முதல் பிறை என்பதாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த பிறை அறிவிக்கப்பட்டிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். எனவே பிறையினுடைய முதல் நாள் அது ஒரு பாக்கியமான துஆ கபூல் ஆகிற நாள். அப்ப இப்படியான ஒரு மஜ்லிஸ்ல பிறையினுடைய ஆரம்பம் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்துல முதல் பிறையில அல்ஹம்துலில்லாஹ் நாம எல்லாம் இப்படி ஒரு பள்ளிவாசல்ல வலிமார்களை பத்தி ஒரு சபையில நம்ம இருக்கிறோம்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ். எனவே விலாயத்துங்கிறது என்ன முதல்ல விளங்கணும். வலிமார்கள்ங்கிறது யாரு? வலி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் இருக்கிறது? வலிமார்கள்ங்கிற வார்த்தைக்கு நிறைய பொருள்களை உலகத்துல பயன்படுத்துவாங்க. இறைநேசர்கள்னா யார்? அலா இன்னா அவுலியா அல்லாஹ், அல்லாஹுவின் நேசர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அப்ப அல்லாஹுவினுடைய நேசர் என்பவர்கள் யார்? இந்த உலகத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் செய்த புரட்சி என்ன? வலிமார்களினுடைய வலிமை என்ன? இந்த உலகத்துல விலாயத்தினுடைய பவர் என்ன? விலாயத்து உலகத்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு சக்தி இருக்கிறது. அப்ப விலாயத்திற்குன்னு ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. அது என்ன சக்தி? அது விலாயத்துக்குன்னு இருக்கிற அந்த மாற்றங்கள் என்ன? வலிமார்கள் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய புரட்சிகரமான மாற்றங்கள் என்ன? கௌசுல் ஆலம் முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி ஹாஜா முஈனுதீன் சிஷ்தி அஜ்மீர் ரலியல்லாஹு அன்ஹு, அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி ஷாதிரி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, நக்ஷபந்தியாவினுடைய தரீகா ஷேகுமார்கள், சுகரவர்தியாவினுடைய தரீகா ஷேகுமார்கள், ஒய்சியா தரீகாவினுடைய ஷேகுமார்கள், இந்த உலகத்துல மிக முக்கியமாக 7 தரீகத்தினுடைய ஷேகுமார்கள் என்று நாம சொல்றோமே. அப்ப இந்த உலகத்துல உலகம் முழுக்க ஈமான் என்பது இவ்வளவு பெரிய புரட்சிகரமாக ஏற்படுத்தப்பட்டது. ஈமான்கிறது இவ்வளவு பெரிய அளவுக்கு இந்த உலகத்துல சுடர் விட்டு எறிவதற்கான காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த வலிமார்களைத்தான் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் காரணமாக்கினான். நானும் நீங்களும் ஈமான்தாரிகளாக முஸ்லிம்களாக இங்க மஸ்ஜிதுகளில் இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொன்னா இந்த ஈமானுக்கு பின்னால் அவர்கள் செய்த மகத்தான ஜிகாதும் உழைப்பும் அவர்கள் ஏற்படுத்திய மகத்தான மாற்றங்களும் தான் காரணம். உலகத்தில் எவ்வளவு பெரிய மோசமானவர்களையும் அவர்கள் நல்லவர்களாக மாற்றுவதற்காக அவர்கள் இந்த உலகத்தில் செய்த துவாக்கள், அவர்கள் செய்த பெரிய உபதேசங்கள், இதுவெல்லாம் பெரிய அளவில் இந்த உலகத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த உலகத்துல பெரும் மாற்றத்திற்கு சொந்தக்காரர்களாக இந்த உலகத்துல புரட்டி போட்டவர்கள், இந்த உலகத்தினுடைய பெரும் புரட்சியாளர்கள். வெளிப்படையில பார்த்தா அவர்கள் உலகத்துல ஒரு பெரிய தலைவர்களாக, தளபதிகளாக, உலகத்துல பெரிய பேசப்படுகிற வரலாற்று சிறப்புமிக்க மாமனிதர்களாக அவர்கள் எல்லாம் பேசப்படுவார்கள். உதாரணமாக சலாஹுத்தீன் அய்யூபி, சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் எவ்வளவு பெரிய புரட்சியாளர். பைத்துல் முகத்தஸை மீட்டி கொடுத்தவர்கள். சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹ் பத்தி பெரிய அளவுல சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய அளவுக்கு பெரிய புரட்சியாளர், மிகச்சிறந்த சின்ன வயசு தான், ஆனா அவ்வளவு பெரிய புரட்சியாளராக இந்த உலகத்துல யாரும் செய்ய முடியாத ஒரு பெரிய மகத்தான சாதனைய சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் செஞ்சாங்க. பெரிய நிலப்பரப்புக்களை இஸ்லாமிய மயமாக ஆக்கினாங்க, பைத்துல் முகத்தஸை மீட்டி கொடுத்தாங்க என்று சொன்னார். சிலுவை யுத்தக்காரர்கள்ட்ட இருந்து ஒரு 90 வருஷமாக அது சிக்கி கிடந்த, சிறைபிடிக்கப்பட்டிருந்த அந்த பைத்துல் முகத்தஸை மீட்டி கொடுத்ததுல சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் அவ்வளவு பெரிய சிறந்த போராளியாக நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த போராளியினுடைய பலம் என்ன, அந்த போராளியினுடைய பின்னணி என்ன, அந்த போராளி வார்த்தெடுக்கப்பட்ட அவருடைய வரலாறு என்னன்னு சொன்னா ஒரு ஷேഖனுடைய தர்பியத்துல இருந்து தான் அவங்க வந்திருக்கிறாங்க. தங்களுடைய ஷேഖனுடைய அந்த ஃபைலாத்துகளையும் ஃபியூலாத்துகளையும் மாரிஃபத்துகளையும் பரக்காத்துகளையும் இப்படியான ஒரு தரீகத்தினுடைய தொடர்புல வாழ்ந்தவங்க தான். அவங்களுடைய வாப்பா சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹ், அவங்களுடைய வாப்பா இருக்கிறாங்கள கௌஸ் நாயகத்தினுடைய மிகச்சிறந்த கலீஃபா அவங்க. கௌசுல் ஆலம் முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சுஹபத்துல இருந்தவங்க, அவங்களுடைய தொடர்புல இருந்தவங்க. அப்படி தொடர்புல சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே தம் மகன் சலாஹுத்தீன் அய்யூபியை கொண்டு வந்து ஷேഖிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. அப்ப ஷேഖ் நாயகம் அவங்களுடைய கழுத்துல முத்தமிடுறாங்க.
கழுத்துல முத்தமிட்டு சொல்லுவாங்க. பின்னால ஒரு காலகட்டத்தில் அவங்கள்ட்ட கேட்டாங்க, எத்தனையோ யுத்தங்களை நீங்கள் கடந்திருக்கிறீர்களே, அத்தனை யுத்தங்களிலேயும் நீங்க என்ன செய்யறதுல ஷஹீதாக்கப்படலையே, எப்படி நீங்க இதுல இருந்து நீங்க என்ன செய்யறீங்க ஒரு யுத்தங்கள்லையும், எப்படி எனக்கு எதிரிகளுடைய வாழ் வரும்? கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி முதல்ல நான் சந்திக்கிற பொழுதே கௌசு நாயகம் என்னை முத்தமிட்டார்கள். அவர்கள் முத்தமிட்ட இந்த கழுத்து வாளில் இருந்து பாதுகாக்கப்படும் என்று சொன்னார்கள். அப்போ அவ்வளவு தூரத்திற்கு அவங்களுடைய தொடர்புல இருந்தவங்க, ஷேகுமார்களுடைய தொடர்புல இருந்தவங்க. அப்ப இன்னைக்கு உலகத்துல இவ்வளவு பெரிய புரட்சிகரமான பாருங்க, ஒரு பக்கத்துல ஆட்சியாளராக இருந்திருக்கிறாங்க, தளபதிகளாக இருந்திருக்கிறாங்க, ஆனா ஷேகுமார்களுடைய தொடர்புல இருந்திருக்கிறாங்க, அவுலியாக்களுடைய தொடர்புல இருந்தாங்க. அவுலியாக்களுடைய தொடர்புல இருந்ததனால தான் அவர்களுக்கு இது சாத்தியமானது. உலகத்தில் இஸ்லாமிய புரட்சியாளர்களாக நீங்க யாரை எடுத்துக்கிட்டாலும் அவர்கள் இவ்வளவு பெரிய நிலப்பரப்புகளை இவர்கள் மீட்டெடுத்தார்கள், கைப்பற்றினார்கள், இவ்வளவு பெரிய சாதனை பண்ணாங்க என்றெல்லாம் நீங்க வரலாற்றில் நீங்க கேள்விப்படுகிற பொழுது என்ன ஒண்ணுனாலும் அவர்களுடைய பின்னணிகள் வலிமார்களை சார்ந்திருக்கும். கடைசியாக ஒரு பெரிய படை கப்பல் வழியாக கடல் மார்க்கமாக வருகிறது என்று கேள்விப்பட்டு பெரும்படை அங்கே இருக்கிறது கம்மியான ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்க, ஆனா லட்சக்கணக்கில் கடல் மார்க்கமாக ஒரு பெரும் படம் வருது தாக்குவதற்கு என்று சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னப்போ ராத்திரி முழுக்க அவங்க தஹஜ்ஜத்துல இருந்து தொழுது அழுதுட்டு காலையில ஃபஜ்ருக்கு பின்னால அவங்களுடைய ஷேഖை போய் சந்திக்கிறாங்க. ஷேഖை போய் சந்திச்சு இந்த மாதிரி பெரிய படம் வருது, நீங்க துவா செய்யணும், ஏன்னா அதை சமாளிக்கிற அளவுக்கு உண்டான படைகள் நம்மள்கிட்ட இல்லை, அதனால அவ்வளவு பெரிய படைகள் என்ன செய்யறாங்க, கப்பல் கடல் மார்க்கமாக வராங்க அப்படிங்கிறத சொன்ன உடனே ஷேக் நாயகம் சொன்னாங்க, நீங்க ஒண்ணு கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, நீர் தஹஜ்ஜத்துல நீர் வடித்த கண்ணீர் இருக்கிறது, அந்த கண்ணீரில் அந்த படை மூழ்கி போய் விட்டது என்று சொன்னாரு. இப்படியான நெருக்கடிகள் வருகிற பொழுதெல்லாம் தன்னுடைய ஷேக்கிட்ட போய் உட்கார்றாங்க. இப்படி வலிமார்களுடைய நாதாக்களுடைய தொடர்புல தான் இந்த உலகத்துல பெரிய மாற்றங்கள், பெரிய புரட்சிகள், இந்த உலகத்துல ஏற்பட்ட பெரும் பெரும் புரட்சிகளுக்கு பின்னணியில இந்தியாவை படையெடுத்த மஹமூது கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹ், கஜினி முகமது என்று சொல்லுவாங்க இல்லையா, மஹமூது கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, கிட்டத்தட்ட 16 தடவை படையெடுக்கிறார்கள். 16 தடவை படையெடுத்தும் கூட இந்தியாவை என்ன செய்ய முடியல, வெல்ல முடியல. அப்ப அவங்களுடைய ஷேக் அபுல் ஹசன் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹ், அபுல் ஹசன் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹ்ட்ட மஹமூது கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களாம், இந்த மாதிரி நான் 16 தடவை படையெடுத்துருச்சு, ஆனா எனக்கு வெற்றி கிடைக்கல, மீண்டும் மீண்டும் தோல்வி கிடைச்சு நான் என்ன செய்யறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஷேக் அபுல் ஹசன் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்களாம், தங்களுடைய ஜிப்பாவை கொடுத்து சொன்னாங்க, இந்த ஜிப்பாவை வசீலாவாக வச்சு இதை வச்சு நீங்க இன்ஷா அல்லாஹ் துவா கேட்டுட்டு நீங்க போங்க, அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக வெற்றி தருவான். வலிமார்கள் எப்படி பரக்கத்தானவர்களோ, இதை நல்ல ஞாபகத்துல வைங்க, நம்ம சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய அக்கீதால ரொம்ப முக்கியமானது. வலிமார்கள் எப்படி பரக்கத்தானவர்களோ, வலிமார்கள் எப்படி மரியாதை கொடுக்கப்பட வேண்டியவர்களோ, வலிமார்கள் எப்படி பாக்கியமானவர்களோ, அதே மாதிரி அவர்களுடைய ஆசாறுகளும் இந்த உலகத்தில் பரக்கத்திற்குரியது. அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்கள் வாழ்ந்த இடங்கள், அவர்கள் வாழ்ந்த தலங்கள், இதுவெல்லாம் என்னது, பரக்கத்தான். இது குர்ஆன் மூலமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. இது குர்ஆன்ல அல்லாஹு தஆலா பல இடங்கள்ல அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், வலிமார்களுடைய ஆசாறுகளை பத்தி அல்லாஹு தஆலா பேசுறான். ஆசாறுகள்ங்கிறது ரொம்ப முக்கியம். அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்கள் வாழ்ந்த இடங்கள், தலங்கள், களங்கள், இது அத்துணையும் பாக்கியமான. அவர்கள் வாழ்ந்த மாதங்கள் கூட பாக்கியமான. அவர்கள் பிறந்த மாதங்கள் கூட ஆசாறுகள்ல தான் வரும். அவர்கள் பிறந்த மாதங்கள் கூட அதையும் கூட வசீலாவாக வச்சு கேட்கிறோம். வலிமார்களை எப்படி நம்ம வசீலாவாக வச்சு கேட்கிறோமோ, இந்த அதே மாதிரி அவர்களுடைய ஆசாறுகளை, அமாலுகளை, ரிஜாலுல்லாக்களை, ஆசாறுகளை உலகத்தில் வசீலாவாக நாம கேட்கிற பொருட்கள் இது ரொம்ப முக்கியமானது. ஒன்று ரிஜாலுல்லாக்கள், அல்லாஹ்வினுடைய நேசர்களை வச்சு கேட்கலாம். 2வது ஆசார், அந்த வலிமார்கள் பயன்படுத்தி ஆசாறுகளை வசீலாவாக வச்சு என்ன செய்யலாம், அது ஒரு பெரிய பாக்கியமானது. குர்ஆன் பல இடங்கள்ல அந்த இடங்கள், அந்த காலங்கள், அந்த நேரங்கள், அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், இதுவெல்லாம் குர்ஆன் அதை நிரூபிக்குது. அது மிகப்பெரிய விஷயம். அது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீண்ட ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்த பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த தர்பார்ல வச்சு கேட்டாங்க. எத்தனையோ இடங்கள்ல துவா கேட்கிற இடங்கள் இருக்குது. பல நேரங்கள்ல பள்ளிவாசல்ல கேட்கப்படுகிற துவாவை விட வலிமார்களுடைய சுஹபத்திலையும் நெருக்கத்திலையும் அங்க இருந்து கேட்கிற துவா அல்லாஹ்ட்ட ரொம்ப பவர்ஃபுல்லானதா இருக்கும். இது குர்ஆன் நிரூபிக்குது.
குல்லமா தகல அலைஹா சக்கரியல் மெஹராப் வஜத இந்தஹா ரிஸ்கா. அப்போ பல நேரங்கள்ல வலிமார்களுடைய தர்பாருக்கு போய் அந்த இடத்துக்கு போன பொழுது அதுல நடந்த சில அற்புதங்களை பார்த்த உடனே சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஹுனாலிக தஆ சக்கரியா ரப்பா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்திற்குன்னு ஒரு மெஹராப் இருக்குது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்குன்னு ஒரு மெஹராப், அந்த இடத்துலதான் தொழுகுவாங்க, அந்த இடத்துல அவங்களுடைய இபாதத் இருக்கும்னு குர்ஆன் சொல்லுது. ஆனா இங்க அந்த இடத்துல எத்தனையோ தடவை கண்ணீர் வடிச்சு துவா கேட்டிருக்கிறாங்க. ஆனா பிள்ளைக்காக, அவங்க கேட்ட பிள்ளைக்கான துவா எங்க கபூலாச்சு? மரியம் அலைஹிஸ்ஸலாம்ங்கிற ஒரு விலாயத்து பெற்ற ஒரு சீதேவி, ஒரு வலியுல்லா அவருடைய பக்கத்துல வச்சு கேட்கிற பொழுதுதான் அல்லாஹ் கபூல் செய்கிறான். அப்ப நம்ம இதெல்லாம் குர்ஆன் நமக்கு நிரூபிக்குது. வலிமார்களுடைய தர்பார்ல, வலிமார்களுடைய ஆசாறுகள்னா அவங்க பயன்படுத்திய இடங்கள், வாழ்ந்த தலங்கள், பயன்படுத்திய பொருட்கள், அவங்க வாழ்ந்த மாதங்கள், ஆசாறுகளை வச்சு வசீலா கேட்கிறதுங்கிறது அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த இடத்திற்கு ஒரு உயிர்த்தன்மை இருக்கும், அந்த இடத்துக்கு என்ன இருக்கும்? ஒரு ஹயாத்தினுடைய தன்மை இருக்கும். எல்லா இடங்களை போல் அல்ல அவர்கள் சுத்தி இருக்கிற இடங்கள். ஒரு வலியுல்லா, ஒரு இறைநேசரை தேடி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. சும்மா போகல, எப்பவுமே பயணத்துக்கு யூஷாங்கிற ஒரு இளைஞரையும் கூப்பிட்டுட்டு போறாங்க. யூஷா பயணத்துக்கு எப்பவுமே ஒரு தோழமை வேண்டும் இல்லையா? அப்போ பயணத்திற்கும் ஒரு தோழரை அழைச்சிட்டு போறாங்க, யூஷா அலைஹிஸ்ஸலாத்தை அழைச்சிட்டு போறாங்க. போகும்போது என்ன செஞ்சாங்க? அதனுடைய அடையாளம் என்ன? ஒரு மீனை பொறிச்சு கொண்டு போறாங்க, செத்த மீன், அதை பொறிச்சு கொண்டு போறாங்க. அப்போ குறிப்பிட்ட ஒரு இடத்துல போய் தங்கினாங்க. தங்கிட்டு அங்கே ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் போகும்போது அந்த மீனை தேடுறாங்க சாப்பிடுவதற்காக. மீனை இல்லை, பொறிச்ச மீனை எடுத்துட்டு போனது சாப்பிடுறதுக்காக. உட்கார்ந்து மீனை தேடுறாங்க, மீனை காணும். கேட்டாங்க எங்க மீன்னு சொல்லிட்டு வேலைக்காரர்கிட்ட கூட்டு போன யூஷா கிட்ட கேட்டாங்க. அவர் சொன்னாரு, இல்ல அது மீன் ஒரு இடத்துல நம்ம தங்கணும் இல்லையா, அந்த இடத்துல அது திடீர்னு உயிராகி கடல்ல என்ன செஞ்சிருச்சு, கலந்து போயிட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே சொன்னாங்க, அதுதான் நாம தேடி வந்த இடம், நம்ம தேடி வந்த இறைநேசர் இருக்கிற இடம். ஏன்னா இறைநேசர் இருக்கிற இடத்துல செத்து போனது உயிர் பெறுகிற தன்மை இருக்குங்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். மரித்து போன, இறந்து போன இதயங்களுக்கு ஹயாத் அவங்களுடைய தொடர்புல தான் கிடைக்கும், அவங்க இடத்துல தான் கிடைக்கும். அப்ப இன்னைக்கு கல்புகளுக்கு வெளிச்சம் கிடைக்கணும், கல்புக்கு நூறு கிடைக்கணும், கல்புக்கு ஹயாத்து கிடைக்கணும்னா வலிமார்கள் இருக்கிற இடத்துலதான் ஹயாத்து இருக்குது. அப்ப நம்ம தேடி வந்த இடம் அதுதான் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் டிக்ளேர் பண்றாங்க. எப்படி அதை முடிவு பண்ணாங்க? ஏன்னா வலிமார்கள் இருக்கிற இடம் குர்ஆன் தெளிவாக சொல்லுது. வலிமார்கள் இருக்கிற இடத்தில் இந்த ஹயாத்தினுடைய தன்மை இருக்கும். அது ஜிஸ்முக்கு ஹயாத்து, ரூஹுக்கு ஹயாத்து, கல்புக்கு ஹயாத்து, அது சிர்ருக்கு ஹயாத்து, அது எல்லாத்துக்குமே ஹயாத்தினுடைய தன்மை கிடைக்கும். அது அப்ப நம்மளுடைய உடல்ங்கிறது இந்த அடிப்படையான இந்த 4 விஷயங்கள் சேர்ந்தது தான். உடல் இருக்குது, ஜசது இருக்கு, ஜிஸ்ம் இருக்குது, ரூஹ் இருக்குது, கல்பு இருக்குது, சிறு இருக்குது. இப்ப இந்த ஒவ்வொரு நிலைப்பாடுகள் இருக்குது. ஒவ்வொன்றைக்கும் ஹயாத்து வலிமார்களுடைய தொடர்புல தான் கிடைக்கும். அப்போ வலிமார்களுடைய ஆசாறுகளை கொண்டு இந்த ஜிப்பாவை கொண்டு நீ பரக்கத்துக்காக துவாச்சி போப்பான்னு சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கு பின்னால மஹமூது ஹசனவி 17வது முறை அவர் படையெடுக்கிறாரு. படையெடுத்து ஜெயிச்சிட்டாரு. படையெடுத்து என்ன செஞ்சிட்டாரு? ஜெயிச்சு உஸ்தாதிட்ட, ஷேகுனாட்ட தங்களுடைய ஜிப்பாவை கொண்டு கொடுக்கறதுக்காக திரும்ப வராங்க. கொண்டு ஷேக் நாயகத்தில் கொண்டு ஜிப்பாவை கொடுக்கிற பொழுது சொன்னாங்க, இதை வச்சு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாங்க. லட்சக்கணக்கான பெரும் படையை எதிர்த்து இதனுடைய வசீலாவாக வச்சு நாங்கள் துவா செஞ்சோம், அல்ஹம்துலில்லாஹ் போர்ல ஜெயிச்சு வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்போ அபுல் ஹசன் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொன்ன வார்த்தை, இந்த ஜிப்பாவினுடைய மதிப்பை நீங்க சரியான முறையில உணரலன்னு நினைக்கிறேன். இந்த ஜிப்பாவினுடைய கண்ணியத்தை நீங்க சரியான முறையில உணரல. இந்த ஜிப்பாவை வசீலா வச்சு இந்தியா முழுக்க உங்களை எதிர்த்து நிற்கிற இந்த படை முழுவதுக்கும் யா அல்லாஹ் ஹிதாயத்தை கூட நீங்க துவா செஞ்சிருந்தா ஒட்டுமொத்த இந்தியாவும் இஸ்லாமா மாறி இருக்கும். நீங்க போர் செய்யறதை விட இதனுடைய பரக்கத்தையும் வசீலாக வச்சு நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், உங்க படை முழுவதையும் நீங்க ஹிதாயத்தாக என்ன செஞ்சிருக்கலாம். இதுதான் வழிமார்கள். உலகத்துல வழிமார்களுடைய வேலை என்னன்னா, இந்த உம்மத்துல ஒவ்வொருவர்களுடைய இதயத்தையும் ஈமானையும் புரட்டி போட்டவர்கள் அவர்கள். எத்தனையோ சந்தர்ப்பங்களை இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மஹுல்லா ஒரு கடற்கரை ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த கடற்கரை கப்பல்ல ஒரு கூட்டம் ஒரு இளைஞர்களுடைய கூட்டம் இறங்கி தண்ணி அடிச்சுக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்துட்டு
நடுவில் ஒரு ஆளை வச்சு கேலி பண்ணிக்கிட்டே வந்தவொடனே இப்ராஹிம் நதகம் ரஹ்மத்துல்லாஹ் பார்த்தோன்னா அவங்கள கூப்பிட்டு நடுவில் வச்சு அவங்கள அடிக்கிறது, சேட்டை பண்றது, இந்த மாதிரி ரொம்ப ஒரு இறைநேசரோடு என்ன செஞ்சாங்க, அந்த இளைஞர்கள் ஒரு ரவுடித்தனம் பண்ணாங்க. அப்போ அவங்களும் தங்களை காட்டிக்காத மாதிரி, இளைநேசர்கள்னாலே அப்படித்தானே, இறைநேசர்களுடைய இது என்னன்னா எப்பவுமே தங்களை என்ன செய்ய மாட்டாங்க, தங்களை எப்பவுமே தனித்துவமாக காட்ட மாட்டாங்க. அவங்களுடைய பவர் என்ன, சக்தி என்னங்கிறது அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கும் தெரியும். பல நேரங்கள்ல அது என்ன செய்யறதில்லை, வலிமார்கள் நேசர்களை அல்லாஹ் எப்பவுமே என்ன செய்யறதில்லை, அவங்களும் தங்களை வெளிப்படுத்திக்க விரும்புறதில்லை. தங்களுடைய சக்தி என்ன, பவர் என்னங்கிறது அவங்க என்ன செய்யறதில்லை. கஷ்பு கராமத்துகள்ங்கிறது அவங்களை மீறி வெளிப்படுமே தவிர அவங்க விரும்பி வெளிப்படுத்துறது இல்லை. கஷ்பு கராமத்துகள்ங்கிறது அவங்களை மீறி அல்லாஹ் என்ன செஞ்சிருவான். முதல்ல ஒரு ஊர்ல போய் ஊருக்கு மழையே பெய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு துன்னூன் மிஸ்ரி ரஹிமவுல்லாஹ்ட்ட போய் ஊர்ல மழையே இல்லை, துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னப்ப அப்போ துன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, மழை தடுக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னா பாவத்தினாலும் பாவிகளாலும் தான் மழை தடுக்கப்படுது. எனவே ஒருவேளை நான் என் ஊருக்கு மழை தடுக்கப்பட்டதுக்கு நான் செஞ்ச பாவமா நான் நினைக்கிறேன், முதல்ல நான் ஊரை விட்டு வெளியே போறேன்னு சொன்னேன். வலிமார்களும் நாதாக்கள் எப்பவுமே தங்களை அவ்வளவு சாதாரணமாக, சாமானிய மக்களாக, யாருக்கு முன்னாலேயும் தங்களை அடையாளப்படுத்தாதவர்களாக இப்படித்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில். எப்பொழுதுமே தங்களை அடையாளப்படுத்த. அப்படி இப்ராஹிம் நதகம் ரஹ்மத்துல்லாஹ் இந்த மாதிரி எல்லாருமே கேலி பேசி விளையாடி இப்படி அவரோட பண்ணோன்னு இப்ப அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நதகம் ரஹ்மத்துல்லாஹ்ட்ட கேட்கிறான், இப்ராஹிமே உங்களுக்கு கப்பலுக்கு நான் உத்தரவு போட்டிருக்கிறேன், எனவே நீங்க நினைச்சா அந்த கப்பலோடு சேர்த்து அவங்கள புரட்டிருங்க. வலிமார்களுக்கு அல்லாஹ் அப்படியான தஸ்ஹீர் அல்லாஹ் பண்ணி கொடுக்கிறான். இந்த உலகத்துல எத்தனையோ பொருட்கள் அல்லாஹ் என்ன செஞ்சான், தஸ்ஹீர் பண்ணி கொடுத்தான், வசப்படுத்தி கொடுத்தான். மலைகள் கட்டுப்படும், மண் கட்டுப்படும், நீர்கள் கட்டுப்படும். இறைநேசர் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவருடைய நேசருக்கு முன்னால மற்ற எந்த பொருட்களும் பெரிய இதே கிடையாது. அல்லாஹ் அவனுடைய நேசர்கள் தான் அல்லாஹ்ட்ட பெரியவங்க. இந்த உலகத்தினுடைய மலைகளாக இருக்கட்டும், கடல்களாக இருக்கட்டும், அப்ப இந்த உலகத்துல கடலையும் மலையையும் அவங்க கட்டுப்படுத்துற அளவுக்கு பெரிய ஆற்றல் அல்லாஹ் தஆலா வலிமார்களுக்கு நாதாக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இடங்களை அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி கொடுத்தான், காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். 2000-3000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு பொருளை, பில்கீஸ் ராணியினுடைய சிம்மாசனத்தை ஒரு இறைநேசர் ஆசிப் இப்னு பர்கியாங்கிற ஒரு இறைநேசர் கண்மூடி திறக்கிறதுக்குள்ள கொண்டு வந்து வச்சார் இல்லையா? இதை நம்ம எப்படி பார்க்கணும்? இது இறைநேசர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வசம். அது அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நதகம் ரஹ்மத்துல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொன்னான், இப்ராஹிமே கப்பலை புரட்ட முடியும், நீங்கள் புரட்டி அத்தனை பேர் அழிக்கிறதா அழிச்சிருங்கன்னு அல்லாஹ் சொன்னான். இப்ராஹிம் நதகம் ரஹ்மத்துல்லாஹ் அல்லாஹ்ட்ட எப்படி சொன்னாங்க, ரப்பே கப்பலை புரட்டுவதற்கு ஆற்றல் பெற்ற நீ இவங்களுடைய கல்வையும் புரட்டுவதற்கு நீ ஆற்றல் பெற்ற. நினைச்சிருந்தா அவங்களை அழிச்சிருக்கலாம் இல்லையா? கப்பலை புரட்டுவதற்கு ஆற்றல் பெற்ற நீ ரப்பே, அவங்களுடைய கல்வனை புரட்டிரு ரப்பே, திருப்பி ரப்பே. அத்தனை பேருக்கு அல்லாஹ் ஈமான் நசீபாக்கினான். வலிமார்களுடைய ஒரு துவா, ஒரு பொறுமை. மரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹ் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. கூத்தும் கும்மாளமாக ஒரு இளைஞருடைய கூட்டம் இன்னொரு படகுல தண்ணி அடிச்சுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு மரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹ் கிட்ட சொன்னாங்களாம் சீடர்கள், முரீதுகள், நீங்க அவங்கள அழிச்சா என்ன, துவா கேட்டு அவங்கள அழிச்சிருங்களேன், இப்படி போட்டு அநியாயம் பண்றானுங்க அப்படின்னு சொன்னாலும் துவா கேட்டாங்க. அல்லாஹும்ம ஃபர்ரிஹும் ஃபில் ஆஹிரா கமா ஃபர்ரஹ்தஹும் ஃபித் துன்யா. யா அல்லாஹ், இவங்க எப்படி துன்யால சந்தோஷமா இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஆখিরাத்திலே அவங்களை சந்தோஷமா வை அப்படின்னு கேட்டாங்க. சீடர்கள் கேட்டாங்க, உங்களை பத்துவா செய்ய சொன்னா நீங்க துவா செய்யறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. நாங்க பத்துவால செய்ய சொல்றோம், துவா செய்யறீங்க அப்பதான் சொன்னாங்க, இல்ல இல்ல, அவங்க ஒருவேளை ஆখিরাத்திலையும் நல்லவங்களாக இருக்கணும்னு சொல்லி சொன்னா அவங்க துன்யாலேயே அவங்க மாறினா தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான். அப்ப துன்யாவோட அவங்கள மாத்துங்கிறத தான் நான் அப்படி கேட்டேன். அவங்கள எல்லாம் மாத்தி ஹிதாயத்தை கொடுத்து அவங்க நல்லவங்களா மாத்திட்டா அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. இப்படி வலிமார்கள் யாருடைய வாழ்க்கையிலும் அவங்க பத்துவா செய்யறது கிடையாது. அவங்க வாழ்க்கை முழுவதும் இது அடிப்படையாக கொண்டதுதான். ஏதாவது ஒரு ஹிதாயத்துக்கான வாய்ப்பு. நான் முஸ்லிம் அல்லாத மக்களை இந்த உம்மத்துல ஹிதாயத்தினுடைய புரட்சி செஞ்சதுல, தாவாவுடைய புரட்சி செஞ்சதுல வலிமார்கள் இந்த உம்மத்திற்கு செய்த சேவைகள் மகத்தான். எனவே அல்லாஹ்வுடைய பெருமக்களே, எனவே வலிமார்களுடைய தர்பார்ல நாம இருக்கிற பொழுது நமக்கு 4 விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ரொம்ப கவனமாக நீங்க ஃபாலோ பண்ணணும். விலாயத்து வலிமார்களுடைய
வாழ்க்கையில இந்த 4 விஷயத்தை நம்ம செஞ்சா அல்லாஹ் தாலா கண்டிப்பாக நமக்கு அல்லாஹ் விலாயத்தினுடைய வாசல் அல்லாஹ் திறந்து வைப்பான். இறைநேசர்களுக்கான வாசல் நமக்கு திறக்கப்படும் சொன்னா வழிமாறுகளுடைய விஷயங்கள்ல இந்த 4 விஷயங்கள் பின்பற்றப்படணும். முதலாவது என்ன? நான் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி அகீதா. வழிமாறுகளை முதல்ல நம்பணும். இறைச்சிக்காத்து இறைநேசர்களை முதல்ல நம்புங்க. இறைநேசர்கள் மேல நம்பிக்கை இல்லை இந்த உலகத்துல இந்த விஷயங்கள்ல 4 வகையான கூட்டம் இருக்கு. இன்கார் பண்றவனை விடுங்க, நம்ம வழிமாறு அவன் நசீபு கெட்டவன், பத்து நசீபு கெட்டவன், அவர்களை பத்தி நம்ம பேச்சுக்கு இடம் கிடையாது. ஒரு கெட்ட நசீபு உள்ளவன் அல்லாஹ் தாலா அவன் நசீப் இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி ஒமை யூதலில் பலன் தஜிதலகு வலிய முர்ஷிதா. ஒருத்தனை அல்லாஹ் தலாலத்துலன்னு போட்டுட்டான்னு சொன்னா அவனுக்கு வழி யாருங்கிறதே அல்லாஹ் கண்ணில் காட்ட மாட்டான். வலிய முர்ஷிதா அவனுக்கு கிடைக்கவே மாட்டாங்க அல்லாஹ் தாலா. அப்போ அல்லாஹ் தெளிவா சொல்றான், பலன் தஜித நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். உனக்கு ஒரு வலியுல்லா தெரியல அல்லது வலியுல்லாவா தெரியலனாலே நீ ஆபத்துல இருக்கன்னு அர்த்தம். முதல்ல நீ ஈமான்ல ஆபத்துல இருக்கன்னு அர்த்தம். பலன் தஜிதலகு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. லன்னுங்கிற வார்த்தை இருக்குத, லன்னுங்கிற வார்த்தை ரொம்ப ஒரு உறுதிப்பாட்டுக்காக வேண்டி சொல்ற வார்த்தை கிராமர்ல. லலாலத்துக்கு நீ போயிட்டுங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு சொன்னா அவுலியாக்களை விட்டு நீ தூரம் ஆயிடுவோங்கிறான்ல. வலிய முர்ஷிதை விட்டு நீ தூரம் ஆயிடுவேன். உலகத்துல வழிமார்கள் கிடைக்கணும் நமக்கு, அதை விட மேல முர்ஷிதான வழிமார்கள் கிடைக்கணும். 2 விஷயத்தெல்லாம் முர்ஷித் உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டுற வழிமார்கள் கிடைக்கணும். அப்ப அந்த இதுல நம்ம அதை விடுங்க, அது அல்லாம வெறுமனே வழிமார்கள் விஷயத்துல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன் இவங்களே 4 கூட்டங்களாக இருக்கிறாங்க. இந்த இறைச்சிக்காதுங்கிற விஷயத்துல வழிமார்களை நம்புற விஷயத்துல ஒண்ணு இருக்குது, இவர்கள் வகும்ல இருப்பாங்க, வகும். இன்னொன்னு இருக்குது ஷக்குல இருப்பாங்க, இன்னொன்னு இருக்குது ரைபுல இருப்பாங்க, இன்னொன்னு இருக்குது லன்னுல இருப்பாங்க. இந்த 4 கேட்டகரி இருக்கு. அதாவது 5ஆவதா ஒண்ணு இருக்குது, அதுக்கு பேர் இல்முல இருக்கணும். நம்ம முதல்ல சந்தேகம் வரக்கூடாது. வகும்னா முதல்ல ஒரு 20% வகும்னா, வகும்ங்கிறது ஒரு 20% சந்தேகம் இருக்குதுன்னு வைங்க. அதே மாதிரி ஒரு 40% ரைபு, 50% ஷக்கு, 80% லன்னு. 80% நம்பிக்கை இருக்குது, 20% சந்தேகமா இருக்குது. 50% நம்பிக்கை இருக்குது, 50% சந்தேகமா இருக்குது. 40% நம்பிக்கை இருக்குது, 60% சந்தேகமா இருக்குது. 20% தான் நம்பிக்கை இருக்குது, 80% சந்தேகமா இருக்குது. அத்தனையும் எரர். ஒரு 99% நம்பிக்கை இருந்து ஒரே ஒரு % நம்பிக்கை இல்லை, கொஞ்சம் தடுமாற்றம் வந்தா கூட ஏத்துக்காது போச்சு, அகைதா போச்சு. வழிமார்களுடைய விஷயத்தில் 100% நம்புங்க. எந்த அளவு தூரம் நம்ப சொல்றாங்க? ஒரு மையத்தை எப்படி குளிப்பாட்டக்கூடியவனுடைய கைக்கு கொடுக்கப்படுமோ அந்த அளவுக்கு நீங்க அதை நம்பணுங்க. வழிமார்களுடைய விஷயங்கள்ல நம்ம முதல்ல நம்மளுடைய ஈமான சரி பண்ண வேண்டியது ஏச்சக்காது. நம்புனா மட்டும்தான் வழிமார்கள்ட்ட இருந்து பயனடைய முடியும், வழிமார்களுடைய பரக்கத்துக்களை பெற முடியும், வழிமார்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெற முடியும், அல்லாஹ்வுடைய குர்பத்தை பெற முடியும். அடிப்படையிலேயே நம்பிக்கை இல்லைன்னா நீங்க 30 வருஷம் பையத்துல இருந்தாலும் சரி, 50 வருஷம் நான் தரீகத்துல இருக்கிறேன், 50 வருஷம் நான் இபாதத்து செய்யறேன், 50 வருஷமா நான் திக்ர் மஜ்லிஸ்ல கலந்துக்கிறேன், ஆனா தான் கரம் பிடித்திருக்கிற, கை பிடித்திருக்கிற, பைய செஞ்சிருக்கிற, லாபத்துல இருக்கிற அந்த ஷேഖுடன் வழிமார்களுடன் 1% சந்தேகத்துல இருந்தால், இது ரொம்ப முக்கியம். முதலாவது விலாயத்து கிடைக்கிறதுக்கு வழிமாறுகள்கிட்ட இருந்து இந்த 4 தொடர்புகளை நம்ம ஏற்படுத்தணும். 2வது மஹப்பத், வழிமாறுகளை நேசிக்கணும். வழிமாறுகளை நேசிக்கணும். ஏன்? அதுக்கு காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வழிமாறுகளை ஏன் நேசிக்கணும்? ஏன் மஹப்பத்து கிடைக்கிறதுக்காக நீங்க வழிமாறுகளை நேசிக்கணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மை யுஹிப்புக. யா அல்லாஹ், உன் நேசம் வேண்டும், உன்னை நேசிப்பவர்களின் நேசம் வேண்டும், வழிமார்களுடைய நேசம் வேண்டும் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய முஹப்பத்து, ரசூலுடைய முஹப்பத்து இதோடு சேர்ந்ததுதான், இதை விட்டு தனியா பிரிக்க முடியாது. அப்போ வழிமார்கள் மேல உள்ள முஹப்பத்து, அன்பு, நேசம் எவ்வளவு தூரம் நேசிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நேசிக்கும். உலகத்துல அந்த நேசம் அது ஒரு ஈமானிய நேசம். அது
மூன்றாவது வழிமார்களுடைய விஷயங்கள்ல நாம கவனமாக இருக்க வேண்டியது அதப். அதப் மரியாதை, பேச்சுல மரியாதை, அவங்கள பார்க்கும்போது மரியாதை, அவங்கள்ட்ட உட்கார்ந்து இருக்கும் போது மரியாதை, அவங்களுடைய தொடர்புல, அவங்க சார்ந்த விஷயங்கள்ல, அவங்க குடும்பத்தார்கள்ல, அவங்க நேசிக்கிறவங்கள்ல, அதை சுத்தி இருக்கிற அத்தனை விஷயங்கள்லையும் மரியாதை வேணும். எல்லா இடத்திலையும் நடக்கிற மாதிரி, எல்லார்ட்டையும் பேசுற மாதிரி, அவங்க விஷயத்துல அப்படி நடக்கக்கூடாது. அதவு ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வுடைய வழிமார்களுடைய விஷயத்துல அல்லாஹ் அதவை ரொம்ப கவனிப்பான். அந்த ஒழுக்கத்தை நம்ம எப்பவுமே என்ன செய்யணும், அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னால யோசிக்கணும். அவங்கள்ட்ட நம்ம முந்தி பேசிடக்கூடாது. ஏன்னா அந்த சபையில போய் உட்கார்ந்து இருக்கிற பொழுது அந்த பார்வை ஓதுலாகும். முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, சின்ன வயசுல நாங்க ஒரு பெரிய ஷேഖை பார்க்க போனோம். ஒரு 3 பேர் போனோம். 3 பேர்ல ஒருத்தர் நான் அவரை சோதிக்க போறேன்ட்டு வந்தாரு, இன்னொருத்தர் நான் அவர்கிட்ட கேள்வி கேட்க போறேன்ட்டு வந்தாரு. நான் அவங்களுடைய தர்பார்ல மரியாதையா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு நான் வருவேன்ட்டு நான் வந்தேன். 3 பேர்களும் வந்தோம். அவரை நான் வழியா இல்லையான்னு சோதிச்சு பார்க்குவேன்னு என் கூட ஒருத்தர் வந்தாரு. அவரை பார்த்து அந்த ஷேக் உடனே சொன்னாங்க, உன்னுடைய வாயில நான் குஃபருடைய வாடையை பார்க்கிறேன், நீ காஃபிர் ஆகிடுவேன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இன்னொருத்தர் சொன்னாங்க, நீ என்கிட்ட மசாயில் கேட்கணும்னு வந்திருக்கிற, மசாயிலுக்கு விளக்கம் சொல்றேன், ஆனால் துன்யால நீ மாட்டிக்கிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. 3வது என்ன பார்த்து சொன்னாங்க, அதவுக்காகவே அதவோடையே உட்கார்ந்துட்டு போறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு விலாயத்தினுடைய தலைமையை கொடுப்பான்னு சொன்னாங்க. முதலாவது முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு எங்க வாழ்க்கையில ஆரம்பத்துல இதுதான் எங்க வாழ்க்கையினுடைய விலாயத்தினுடைய வாசலை திறந்துச்சுங்கிறாங்க. அப்ப விலாயத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற முதல் விஷயம் என்ன? நம்பணும். ஷேகுமார்களை, வழிமார்களை நம்பணும். 2வது வழிமார்களை நேசிக்கணும். மஹப்பத் அவர்கள். 3வதாக வழிமார்களுடைய அதப், வழிமார்களுடைய கண்ணியத்தை ஃபாலோ பண்ணணும். வழிமார்களுடைய அதபு எப்பவுமே ரொம்ப முக்கியம். 4வதாக வழிமார்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து நடக்க இத்திபாசி ஃபாலோ பண்ணணும். நாதாக்களுடைய வாழ்க்கையை, வழிமார்களுடைய நேசர்களுடைய வாழ்க்கையை நாம படிச்சு அதை ஃபாலோ பண்ணணும். எனவே இந்த உலகத்துல விலாயத்து பெறுவதற்கான வழிகள்ல இந்த 4 வழிகள் எல்லாவற்றுக்குமான பிரதானமானது. எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா வழிமார்கள், நாதாக்கள் அவர்களுடைய தொடர்புல இந்த 4 ஹக்குகளை முழுமையாக நிறைவேற்றி விலாயத் என்ற வாசலை அல்லாஹ் முழுமையாக நமக்கு திறந்து வைப்பானாக. அல்லாஹ் நம் வாழும் காலமெல்லாம் வழிமார்களுடைய நேசத்தோடு தொடர்போடு வாழ வைத்து அல்லாஹ் அந்த விலாயத் என்ற வலியுல்லாக்களுடைய அந்த பட்டியல்ல அல்லாஹு தஆலா நம்மையும் சேர்த்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கௌஸ் நாயகத்தை முன்வைத்து